சொன்னது தப்பு. இங்க பாருங்க, இவர் சொல்றாரு அட்வொகேட்னா அடிப்பாரா, இன்ஸ்பெக்டர் சார் சொல்றாரு. இப்ப இது என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க சார். போன யார் சார் பிடிக்கிறீங்க? என் பேர் முத்துராஜ். நான் சென்னையில் வந்து ஹைகோர்ட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட கோர்ட் வெக்கேஷன் டைமில் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன். அந்த டைமில் வந்து என்னோட ரிலேட்டிவ், அதான் பெரியப்பா பையனை வந்து 21ஆம் தேதி வந்து பாஸ்போர்ட் ரெனியூவலுக்காக வந்து செல்வராஜன்ற கான்ஸ்டபிள் வந்து கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டதுக்கு அவர் போயிருக்காரு. ஃபோனில் தான் கூப்பிட்டுருக்காரு. ஆக்சுவலி இவர் தான் வந்து நேரில் விசாரிக்கணும் கான்ஸ்டபிள். இவங்க ஸ்டேஷனுக்கு வர சொல்லி கூப்பிட்டோன்னே இவர் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போன இடத்துல ஐடி கார்டு ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. வாங்கிக்கிட்டு இவர்கிட்ட வந்து 3000 ரூபா கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட அவ்வளோ இது இல்லாதனால நான் நாளைக்கு வாங்கன்னு சொல்லி அமுச்சு விட்ருக்காங்க. காசு அவ்வளோ இல்லைன்னு சொன்னோன்னே நாளைக்கு இவர் போகும்போது எதுக்கு போகிறோன்னு அவருக்கும் டீட்டெயில் தெரியல. ஏன்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து படிக்காதவங்க சுத்தமாக. யாருமே அந்த கிராம பகுதியில் இன்னமும் அந்த 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 கிராம பகுதியில் கம்ப்யூட்டர் கூட இல்லை. அந்த அளவுக்கு வந்து இன்னமும் டவுனில் தான் இருக்காங்க. அவர் போகும்போது அடுத்த நாள் போகும்போது என்னை எதார்ச்சியாக பார்த்துட்டு இந்த மாதிரி ஊருக்கு போயிருக்கும் போது வழக்கறிஞர் தானேப்பா, எதுக்கு கேட்குறாங்கன்னு தெரில, வாப்பான்னு சொல்லி கூப்பிட்டு போனார். நானும் அங்கே போயிருந்தேன். அப்போ அந்த செல்வராஜ் அவர்கிட்ட நான் எதுவும் பேசலை ஃபஸ்ட்டு. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் ஒரு அன்யூனிஃபார்மில் தான் போயிருந்தேன். ஒரு லா காலேஜ் ஒரு அட்வொகேட்டாக போல் உள்ளே போயிருக்கும் போது அவர் உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே காசு எடுத்துகிட்டு வந்தியான்னு கேட்டார் அவர்கிட்ட. இவர் எடுத்துகிட்டு வரலன்னு சொன்னார். அப்போ உன் பாஸ்போர்ட் வந்து இது பண்ண முடியாது, உனக்கு ரிஜெக்ட் போட்டாச்சு, நீ கிளம்பிடுன்னு சொல்லிட்டாரு. சொன்னோன்னே நான் அவர்கிட்ட போய்ட்டு கேட்டேன், ஏன் அன்யூனிஃபார்மில் இருந்தார் அவர். சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார், நீங்கள் ரிஜெக்ட் போட்டேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்து நான் ஹைகோர்ட்லையும் சிஎம்சிலையும் ஒரு பெட்டிஷன் போடுறேன், நீங்கள் அதில் வந்து உங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருங்க, அவர் தப்பு பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் கொடுங்க சொன்னதுக்கு என்னை வந்து ஒரு வாடா போடான்னு ஒரு கொஞ்சம் வார்த்தையை ஏடா கூடமாக விட்டு பேசினார். நான் அவர்கிட்ட வந்து சொன்னேன், சார் ஒரு வக்கீல்கிட்ட பார்த்து பேசுகிறீங்க சார், கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க சார், என் ப்ரொஃபஷனுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னு சொன்னேன். சார் பார்க்குறதுக்கு நீங்கள் வக்கீல் மாதிரிலாம் தெரியாமல் பேசுங்க சார், மன்னிச்சுக்கங்க சார்னு சொன்னார். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு பாமர மக்கள் இந்த மாதிரி தான் நடத்துவீங்களா சார், வக்கீல்னு அப்போ மரியாதை கொடுப்பீங்க, அப்போ பொதுமக்களுக்கு மரியாதை கிடையாதுன்னு கேட்கணும். அவர் கொஞ்ச நேரம் கம்முனே இருந்தார். அப்புறம் நான் சொன்னேன், நான் இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணியிருந்தேன் பிபி ஆஃபீஸில் தான், நான் உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தனா உங்களுக்கு மெமோ வரும் சார் இந்த மாதிரி நீங்கள் பேசுனதுக்குன்னு சொன்னால் ரொம்ப கம்முன்னு இருந்தார். சரி, அவர் தப்பாக உணர்ந்தனால அதுக்கடுத்து இப்போ என்ன சார் பண்ணலான்னு கேட்டதுக்கு ஓப்பனாக சொன்னார், எஸ்ஐயும் இன்ஸ்பெக்டரும் வந்து பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு 3000 காசு இருந்தால் மட்டும்தான் பண்ணுவாங்கன்னு சொன்னார். சரி சார், நான் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்ட்டையும் பேசுகிறேன் சார்னு சொன்னேன். அது இல்லாமல் இவர் 7 ஐடி ப்ரூஃபை பற்றி அவர் சொன்னதுக்கு நான் கேட்டேன் அவர்கிட்ட, எதுக்கு சார் ஒரு மனுஷனுக்கு வந்து 7 ஐடி ப்ரூஃப் கேட்குறீங்கன்னு சொன்னது. அவர் வந்து 3 ஐடி ப்ரூஃப் கம்பல்சரியாக இருந்தால் தான் வந்து பண்ண முடியும்னு சொல்லிட்டாரு. சரி, அந்த 3 ஐடி ப்ரூஃப் ஏன்னா நம்மளுக்கு தெரியாமல் நான் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துட்டு எஸ்பி ஆஃபீஸுக்கு கால் பண்ணாங்க, சிவகங்கை எஸ்பி ஆஃபீஸுக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நான் வந்து இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் நம்பர் தரேன் சார், நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கன்னாங்க. நான் அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டதில் தட்சிணாமூர்த்தின்றது அவர் பேர், அவர் போலீஸாக அவர் என்ன கிரேடில் இருக்காருன்னு தெரியல. அவர் காண்டாக்ட் பண்ணால் ஒரு மேடம் கான்ஃபரன்ஸ் போகிறாரு. அந்த கான்ஃபரன்ஸ் காலில் வந்து அந்த மேடம் கிளியராக சொல்கிறாங்க, பாஸ்போர்ட் இது ரெனியூவல் பண்ணுறது, பாஸ்போர்ட் இந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறவங்க தான் அவங்க ஆதார் கார்ட்லையும் பாஸ்போர்ட்லையும் என்ன இருக்குதோ அதை அப்படியே வந்து பண்ணிடணும், வேறு எதையுமே செக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆடியோவும் இருக்குது. அப்போ அவங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு அடி ஸ்டேஷனில் சொல்கிறீங்களா மேம் சொல்கிறேன் பண்ணாங்க. தட்சிணாமூர்த்தி சாரோட நம்பரை ஸ்டேஷனில் போய்ட்டு செல்வராஜ் அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் கொடுத்த நோக்கத்தில் ஃபோனில் வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாரு ஃபோனை வச்சுட்டு, இந்த எஸ்ஐ சக்திவேலு அவர்கிட்ட வந்து 5 மணிக்கு வர சொல்லியிருந்தாருல, அந்த டைமில் வந்து எஸ்ஐ சக்திவேலை வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த மாதிரி நான் அட்வொகேட்டுன்னு எதுவுமே அவர்கிட்ட சொல்லலாம்னா சொல்லிட்டு, இந்த மாதிரி இவங்க எஸ்பி ஆஃபீஸ் போகிறாங்க சார் இந்த பாஸ்போர்ட் இதுக்கு சொன்னோன்னே, இந்த சக்திவேலுன்றவர் வந்து எங்கே போனாலும் திருப்பி இங்கே தாண்டா வரணும், எஸ்பி ஆஃபீஸ் போனாலும்னாரு. இந்த வார்த்தையை சொன்னோன்னே எனக்கு கேட்கறதுக்கு முன் வந்து நான் அவர்கிட்ட போய்ட்டு கேட்குறேன். அந்த டைமில் வந்து இன்ஸ்பெக்டர் பேட்ரோல் ஜீப் வந்து என்ட்ரி ஆகுது. இன்ஸ்பெக்டர் பேட்ரோல் ஜீப் பண்ண போய்ட்டு சல்யூட் அடிக்கிறாரு. அந்த டைமில் நான் வந்து அவர்கிட்ட கேட்குறேன், இந்த எஸ்ஐ கிட்ட, எப்படி சார் ஒரு வக்கீல்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லி பேசுறீங்கன்னு சொல்லி 4 வாட்டி திருப்பி கேட்குறேன். இன்ஸ்பெக்டர் இறங்குனாரு, வக்கீல்லாம் நட அது என் ஃபோனில் நான் வந்து ரெக்கார்ட் பண்ண போனேன். என் ஃபோனையும் பறித்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அது எல்லாமே வந்து சிசிடிவி கேமராவில் அங்கே ரெக்கார்டாக இருக்குது. அது இல்லாமல் நான் என்னோட இன்னொரு ஃபோன்லேயே ரெக்கார்ட் பண்ணும்போது அதையும் பறிக்க இது பண்ணாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் நீ வந்து போலி வக்கீல்டா, இந்த கிராமத்தில் எவன்டா வக்கீல் இருக்கான், இங்கே உள்ளவன்லாம் எனக்கு பயப்பட வேண்டாம் அந்த மாதிரி சொல்லி இப்போ பேசினார். இவர் வந்து என்ன நான் விசிட்டிங் கார்டு வச்சிருக்கேன், என் பேர் வந்து முத்துராஜான அதில் மென்ஷன் ஆயிருக்கும். நீ வந்து வெளியிலேருந்து வந்துருக்கா காரைக்குடி வக்கீல்கிட்ட கேட்டு பாடுறா, எங்கள் அடி எப்படிரா இருக்கும், இதுக்கு முன்னாடி உங்கள் வக்கீல் எவ்வளோ பேர் என்கிட்ட அடி வாங்கிருக்கேன்னு சொல்லி என்னை ரொம்ப நேரம் அடிச்சாங்க. நான் இந்த சைடு மாட்டிட்டு அடி வாங்குறேன், அவர் வந்து பின்னாடி பக்கம் அந்த அருள்குமரன்ற ஐயப்பன் வந்து அந்த பாஸ்போர்ட் இது பண்ணிட்டு பின்னாடி இதுவாகுது. இது எல்லாமே வந்து சாக்கோட்டை காவல் நிலையத்தில் தான் ஃபுல்லாகவே நடக்குது. இது சம்மந்தமாக நான் வெளியில் வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கு 100க்கு வந்து கால் பண்ணி சொல்கிறேன். அத்தனை தடவை கால் பண்ணியும் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இன்சிடென்ட்டுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பும் பண்ணல. காவல்துறை வந்து நண்பன்றாங்க, ஆனால் சென்னையில் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. நான் வந்து பிறந்து வந்தது எல்லாமே சென்னை கிராம பகுதியில், இன்னமும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒருத்தவங்க கூட ஒரு போலீஸ்காரங்க கூட அன்றைக்கி வரல. நானும் திருப்பி கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கேன், ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. திருப்பி அவரை பாதிக்கப்பட்டவர் வந்து ஜிஹெச்சுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அங்கே லோக்கல் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோம், காரைக்குடியில் உள்ளது. அவங்க சூரக்குடிக்கு கூட்டு போங்கன்னாங்க. அவர் சூரக்குடியில் எடுத்துகிட்டு போயிட்டு அட்மிட் பண்ணி எல்லாமே இது பண்ணுறோம்.
2 நாள் அவர் ஹாஸ்பிட்டலே தான் அட்மிட்டில் இருக்காரு. எந்த ஒரு போலீஸும் அந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அதுக்கடுத்து இப்போ இங்கே எம்ஹெச்ஏ தலைவர் மோகன்கிருஷ்ணன் சார் வந்து எஸ்பி கிட்டையும் பர்சனலாக பேசினாங்க, ஆக்ஷன் எடுங்க சார்ன்ட்டு. அதுக்கடுத்து ஒரு ஸ்டெப் எடுத்து இந்த மேட்ருக்கு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஜிஎஸ் ரவீந்திரன் ஒருத்தர் இது பண்ணாங்க. அவர் வந்துட்டு காலையில் வராரு. அடுத்த நாள் வந்துட்டு எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் சிஎஸ்ஆர் காப்பி கேட்டதுக்கு எஸ்பியை பாருங்க, ஏஎஸ்பியை பாருங்கன்னாரு. அப்புறம் நான் அவங்ககிட்ட ரொம்ப பன்மைத்தனமாக பேசி எஸ்பியை ஃபஸ்ட்டு பார்க்க சொன்னாங்க. அந்த டைமில் பேசும்போது தட்சிணாமூர்த்தின்ற அவர்கிட்ட இருந்து ஃபோனை கொடுத்து இன்னொரு சிவகுமார், அவர் பேர் எக்ஸாக்டாக தெரியல, அவர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே திருப்பி கம்ப்ளைண்ட் கொடுப்போம், வேறு மாதிரி போடுவோம் கேஸு. நீங்கள் வேறு ஊரில் சொல்கிறாங்கப்பா, நீங்கள் வந்து இப்போ தான் உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஒரு ஆக்கில் தான் இருக்கீங்களா, கொஞ்சம் பார்த்துக்கங்கப்பான்னு மிரட்டினாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் எது பேசுனாலும் என் ஃபோனுக்கு பேசுங்க, இல்லைனா நேரில் வந்து பேசுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறமா இவர் என்னை காம்ப்ரமைஸ் பேசுறது ரொம்ப இது பண்ணாங்க. நான் முடியாது சார், இது நான் ஒருத்தன் பாதிக்கல, இதே மாதிரி வக்கீல நீங்கள் அடிச்சுட்டே இருந்தீங்கன்னா இதை விட முடியாது சார், நான் வெளியில் சொன்னால் இஷ்யூ பெருசாகும், இது வரைக்கும் நான் வெளியில் சொல்லலை, நீங்களாக பார்த்து ஆக்ஷன் எடுங்க சார்ன்னு சொன்னேன்.